ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. சில பேர் வீட்டுல வந்து விக்கிரகம் வந்து வச்சிருப்பாங்க, அழகுக்காக வந்து பொம்மைகள் வச்சிருப்பாங்க. எந்தெந்த பொம்மைகள் என்னென்ன பலனை வந்து நம்ம கொடுக்குது அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? குபேரன் பொம்மை வடக்கு நோக்கி இருக்குது நம்ம வீட்டுல அப்படின்னா, மூட்டைகளை தூக்கிட்டு வர மாதிரி அமைப்போட இருக்குது குபேரன் பொம்மைனா பண அதிகரிப்பு ஏற்படும். மீன் விக்கிரகம் வந்து செல்வ செழிப்பு அறிகுறி கொடுக்கும். கிளி விக்கிரகம் மீனாட்சியுடைய அருள், மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். பூரண கும்ப சிலை வந்து என்னைக்கும் வீட்டுல வந்து செல்வம் வந்து வற்றாம இருக்கும். யானையுடைய விக்கிரகம் வீட்டுல மகிழ்ச்சி சேர்ந்து இருக்கும். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அந்த விக்கிரகம் இருக்கு அப்படின்னா வீட்டுல மன அமைதி இருக்கும். மேலும் 7 குதிரைகள் ஓடுவது போல, சூரியனை பார்த்து வர்றது போல இருக்குது அப்படின்னா வீட்டுல மகிழ்ச்சி என்னைக்கும் நிரந்தரமா தங்கி இருக்கும். மயில் விக்கிரகம் இருக்குன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கி இருக்கும். புரியுதுங்களா? இந்த அழகுக்காக வைக்கக்கூடிய விக்கிரகமா இருந்தாலும் நம்ம வீட்டுல சில நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களை அந்த சிலைகள் வந்து உருவாக்கும். அதுக்கு தகுந்தது போல நம்ம விக்கிரகம் வைத்து பொம்மைகள், அழகிய பொம்மைகள் வீட்டுல வைக்கும் பொழுது அந்த வீடே வந்து சுபிக்ஷமா இருக்கும். பணக்கார வீடுகள்ல சிலைங்க இருக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். மேலும் உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு தெரிவிங்க. நன்றி. சிவாய நம.